அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த ஊர்களுடைய தொன்மையான பின்னணி, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்புகள், ஆடை, உடை, உணவு, இது போன்ற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கக்கூடிய அந்த தொடரில் பள்ளப்பட்டி. சரி, பள்ளப்பட்டியில் யாரோ சிலர்கள் வட்டி வாங்கினார்கள் என்பதற்காக இன்று வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு விவரமும் தெரியாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் முழுவதும் வட்டி வாங்குகிறார்கள் என்ற ஒரு அவப்பெயர் இருந்து கொண்டிருக்கிறது. காலப்போக்கிலே அதை நீங்கினாலும் அது நீக்கப்பட்டாலும் யாரோ ஏதோ ஒரு மூலையில் இன்றளவுக்கும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இது உண்மையா? எல்லா ஊரிலும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். காயல்பட்டினத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அக்காலத்திலே கூட ஒரு பாட்டு ஒன்று பிடிப்பார்கள். காயல்பட்டினம் சிறு மக்கா, இது ஒரு சின்ன மக்காவுக்கு ஒப்பிட்டு பார்த்து இங்கே ஹராமை செய்யக்கூடியவர்கள் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள் என்றும் சொல்லுவார்கள். இது எல்லா ஊர்களுக்கும் வைக்கக்கூடிய பொதுவான விமர்சனங்கள். யாரோ சிலர்கள் சில தவறுகள் தொழில் ரீதியாகவோ ஏதோ ஒரு பின்னணியிலே செய்வதை வைத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த ஊரையும் சொல்லக்கூடாது. இதை நீக்குவது தான் இந்த தொடரினுடைய முக்கியமான நோக்கம். அப்போ பள்ளப்பட்டியினுடைய சிறப்புகள் எடுத்துட்டிங்கன்னா, ஹலாலான நேர்மையான தொழில் ஆரம்பித்து இளம் தலைமுறையினருக்கு முன்னோடியாக தொழில் காலங்காலமாக தலைமுறையாக தொழில் செய்பவர்கள் அந்த ஊரிலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹலாலான வியாபாரம். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் இந்த தவணை முறை என்ற ஒரு வியாபாரத்தை வட மாநிலங்களில் தொடங்கி இன்றைக்கும் அதை பிரபலியமாக பேசப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு முன்னோடிகள் தவணை முறை வியாபாரத்திற்கு முன்னோடிகள் பள்ளப்பட்டியை சார்ந்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அது என்ன தவணை வியாபாரம்? மார்க்கம் தடை செய்திருக்கிறதா? அதுக்கும் வட்டிக்கும் என்ன வித்தியாசம்? தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.